அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு எம்ஜிஆரோட டாப்பிக்கில் அவருடைய ஹிஸ்ட்ரியில் 20வது பாகம் பெரும் மகிழ்ச்சியோடு வெளியிடுகிறேன். நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சவன், நான் தான் கொடுத்து வைக்கணும். நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் 1000 ஒருவன் ஒரு படம் எடுத்தார். 1000 ஒருவன் ஒரு படம், சூப்பர் படம், அருமையான படம். இங்கிலீஷ் படத்தை அப்படியே வந்துச்சு, இங்கிலீஷ் படம். அந்த படத்தை கோவாவில் எடுத்தப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் சில வேலை பார்க்கறதுக்காக லைட்மேனு, கார்பெண்டரு எல்லா பேரையும் புரட்சி தலைவர் ஒரு குரூப் அனுப்பிட்டார். இந்த குரூப் அனுப்புனா அங்கே உள்ள இந்த குரூப் பூரா போய் அங்கே போய் அழகாக வேலை பார்க்குறாங்க, சந்தோஷமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் இது கோவாவில் அந்த ஏரியாவில் உள்ள சாப்பாடு அங்கே உள்ளவங்க சமைச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா, பாதி வெந்த மீன், பாதி வெந்த சோறு, பாதி உப்பு, பாதி உரப்பு, ஏதோ இந்த டயட்டு மாதிரி. இந்த ஆளுகளுக்கு நல்ல வேலை பார்க்குற ஆளுங்க, காரசாரமாக சாப்பிட்ற ஆளுங்க, ஐயோ சாப்பிட முடியலேன்னு தலைவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எல்லாம் நல்லா இருக்குனே, ஆனால் இந்த சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படியா, என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர்கிட்ட எப்பயுமே ஒருத்தர் இருக்கார், காளிமுத்துன்னு, செட்டிநாடு சமையலை வளைச்சு செய்வார். நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு அவர் அனுப்பிட்டார். அவர் போன உடனே அப்புறம் என்ன, நம்ம ஆளுகளை கேட்கவே வேணும். அங்கே போய் அந்த 1000 ஒருவன் படம் அந்த ஷூட்டிங் எடுத்த அந்த எல்லா கார்பெண்டர், லைட்மேனு எல்லா பேருக்கும் இவர் வெரைட்டியாக சமைச்சு போகிறாரு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். உங்களுக்கு தான் தெரியுமே படம் எப்படி படம்னு, அப்படியே இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்துச்சு. சரி, இப்போ இந்த படத்தில் இந்த படத்தோட டைட்டில் வைக்கும்போது அந்த திரைப்பட கதாசிரியர் இருக்கார் பாருங்க, அவர் தான் என்ன படம், என்ன கதை என்ன தலைப்பு வைக்கணும் போது 1000 ஒருவன் அவர் வச்சிட்டாரு. 1000 ஒருவன். இதை புரட்சி தலைவர் படத்துக்கு பேர் என்ன, 1000 ஒருவன். அப்படியா, யார் வச்சது? இந்த எழுத்தாளர் தான் வச்சாரு, கதாசிரியர் தான் வச்சாருன்னு அவருக்கு 1001 ரூபாய் கொடுக்குறாரு. யாருக்கு? அந்த கதாவசனம் எழுதினவருக்கு. அந்த படத்துக்கு 1000 ஒருவன் வச்சவருக்கு 1001 ரூபாய் கொடுக்குறாரு. உடனே ரொம்ப வருத்தப்பட்டாராம் தலைவர். என்னங்க வருத்தப்படுறீங்க, 1001 ரூபா கொடுத்துருக்கேன்னு மகிழ்ச்சி இல்லையான்னு. போங்க தலைவர், இப்படின்னா நான் முன்கூட்டியே 1,00,000 ஒருவன் வச்சிருப்பேன், நீங்க 1,00,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்களாம். புரட்சி தலைவர் பாருங்க, அள்ளி கொடுக்கும் வள்ளல். யாருக்கு வரும்? எந்த பேர் எவன் வச்சா என்ன, போயா என் படம் போடணும்னா போதும், நான் நல்லா சம்பாதிச்சா போதும் அப்படின்னு இருக்கலாம்ல. அப்படி கிடையாது. ரைட்டு. இப்போ தேங்காய் சீனிவாசன் உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவருடைய அன்பான விசுவாசி. ரொம்ப சினிமாவில் வெளிப்படையாகவே சொல்லுவார், நான் யார் தெரியுமா, நான் புரட்சி தலைவருடைய தொண்டன்டா, எனக்கு பின்னாடி யார் தெரியுமா, புரட்சி தலைவர் இருக்காரா, அப்படின்னு புரட்சி தலைவரவே ஹைலைட் பண்ணி பேசுவார். நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் தெரியுமா, புரட்சி தலைவர் அப்படின்னு பேசக்கூடியவர். ரொம்ப நல்ல காமெடி பண்ணக்கூடியவர், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் பாருங்க, நல்ல மனுஷன்னா அவன் கொஞ்சம் நல்ல அவர் வேலையை காட்ட ஆரம்பிப்பார்ல. பணம் நல்லா நிறைய சேர்ந்துருச்சு. யார்கிட்ட? தேங்காய் சீனிவாசன்ட்ட சேர்ந்த உடனே அவர் என்ன பண்றாரு, புரட்சி தலைவர்கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணன் வந்தான்னு அவர் படம் எடுக்கிறேன். அந்த படத்துக்கு சிவாஜி கணேசனையும் மோகனையும் வச்சு எடுக்கணும்னு இருக்கேன். எனக்கு 2 பேர்ட்டையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கொடுப்பாங்கன்னு. புரட்சி தலைவர் சொல்கிறாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ நடிக்கிறதே காமெடி வேலை நடிக்கிற. இந்த காமெடியில் கிடைச்ச படத்தை கரெக்டாக சேமித்து நீ வாழ்ந்தேன்னா நீ வாழ்க்கையில் முன்னேறலாம். இல்லைன்னா இதில் ஏதாவது உனக்கு சிக்கலாயிருமையா? நீ நினைக்கிற மாதிரி சினிமா தொழில் சாதாரண கிடையாது, ஆபத்தானது. நல்லா யோசிச்சு செய்கின்றார். இவர் மறுபடியும் இல்லை தலைவரே, நான் உங்கள் தொண்டன், நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்பேன், நான் நல்லா எடுத்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எனக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு புரட்சி தலைவர் 2 பேர்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னே அப்படின்னு சிவாஜியும் மோகனும் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள், பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே படம் பாதியிலே நின்றுச்சு. படம் பாதியிலே நின்றுச்சு. ஷூட்டிங் இது சரியான ஆள் வர்றதில்லை, பண வசதி குறைவு, கதை மாத்துறது, பல பிரச்சனைகள் வந்துருச்சு. வந்த உடனே படம் இப்போ எடுக்க முடியாமல் அப்படியே நின்றுச்சு. நின்ன உடனே இந்த தேங்காய் சீனிவாசன்
பெரிய கஷ்டப்பட்டு அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி என்னடா செய்யறதுன்னு ஆகி நேராக போய் தலைவரே நீங்கள் சொன்னதை நான் மீறிட்டேன், இந்த மாதிரி எனக்கு சிக்கல் வந்துருச்சு, என்னை சிக்கல்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்றாரு. யாரு? தேங்காய் சீனிவாசன். தலைவர் சொல்றாரு, ஏண்டா அன்னைக்கே நான் சொன்னேன்ல, நீங்களாம் படம் எடுத்தேன்னா ஒழுங்கா வராது, அதுக்கெல்லாம் பெரிய பணம் பணம் ஆல்ரெடி பெட்டி பெட்டியா பணம் வச்சிருக்கவன் தான் அதை எடுக்க முடியும். நாளைக்கு ஏதாவது இடையில இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ண முடியும். உன்னை மாதிரி ஆளெல்லாம் செய்ய முடியாதியா. சிறு முதலாளிகள்லாம் பணம் எடுத்து மீள முடியாது. நான் சொன்னேன்ல, போ, உனக்கு இனிமே நான் எந்த உதவியும் செய்ய முடியாது, என் பேச்ச நீ கேட்கல, நீ போப்பா அப்படின்ட்டார் புரட்சி தலைவர். உடனே தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரே அழுக. எப்பயுமே புரட்சி தலைவர் திட்டுவாரு, விட்டா 2 அடி கூட அடிப்பாரு, ஆனா உதவி செய்வாரு. இன்னைக்கு என்னடா நம்மளுக்கு உதவியே செய்ய மாட்டேன்ட்டாரு அப்படின்ட்டு ரோட்லயே புலம்பிட்டு போறாரு. யாரு? தேங்காய் சீனிவாசன். உண்மையிலேயே புலம்பிக்கிட்டே போறாரு வீட்டுக்கு வெளியே. நான் கடவுளவே நம்பி கும்பிட்டு வந்தேன், கடவுளே எனக்கு புரட்சி தலைவர் தானே, அவரை நம்பி கும்பிட்டு வந்தேன், கடவுளே கைவிட்டாரு. இப்ப கடவுள் கைவிட்டா நான் என்ன பண்றது? நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் செத்து தான் போகணும், சூசைட் தான் பண்ணணும், தற்கொலை தான் பண்ணணும். எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற இதே தெரியல. கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாரு. நைட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து வாங்க அப்படின்றாங்க. அப்படின்னு இந்த மாதிரி புரட்சி தலைவர்கிட்ட போய் பார்த்து வந்தேன்னு. ஒன்றும் இல்லைங்க, புரட்சி தலைவர் தான் நீங்கள் உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுட்டு 25 லட்சம் கொடுத்து விட்டுருக்காரு. 25 லட்சம் பணம் கொடுத்துருக்காரு. எப்போ பாருங்க, அந்த டைம்ல 25 லட்சம் கொடுத்து விட்டாரு அப்படின்னதும் தேங்காய் சீனிவாசன் ஒரே தெய்வமே எனக்கு பணத்தை கொடுத்துட்டியா, நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு, அண்ணே ரொம்ப நன்றி. புரட்சி தலைவர் சொல்லிருக்காரு, ஒழுங்கா சேட்டை பண்ணாம இந்த பணத்தை பயன்படுத்தி படத்தை எடுத்து முடி, எதுவும் வம்பு பண்ணிடாத, வந்த அடுத்த தடவை அவ்வளவுதான், நல்லா வாங்கி கட்டிக்குவேன். இல்ல தெய்வமே, நான் இனிமே அந்த மாதிரி எந்த சட்டையும் பண்ண மாட்டேன், கரெக்டா பிளான் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு தேங்காய் சீனிவாசன் அந்த பிரச்சனையில இருந்து தலைவர் காப்பாத்தி விட்டாரு. பாருங்க, ஒவ்வொரு மனிதன் தன்னால முடிஞ்ச அளவு ஒரு சேட்டை பண்றான், அந்த சேட்டையில இருந்து அவர் தலைவர் வந்து அவரை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. அடுத்து ஆவடியிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு, ஆவடியிலிருந்து சென்னை அந்த நம்ம ஏர்போர்ட் இருக்கு பாருங்க, மீனம்பாக்கம், அங்க வர்றதுக்கு 20 நிமிஷத்துல வர்றதுக்கு ஒரு ரோடு போடணும் அப்படின்னு புரட்சி தலைவர் ஒரு பிளான் பண்றாரு. 20 நிமிடத்துல ஆவடியில இருந்து சென்னை மீனம்பாக்கத்துக்கு வரணும் அப்படின்னு ரோடை அகலப்படுத்தணுன்றாரு. அப்போ ரோடை அகலப்படுத்தும் போது அந்த வடபழனியில இருந்து KK நகருக்கு இடையில ஒட்டப்பாளையம்ன்ற இடத்துல, வடபழனியிலிருந்து KK நகருக்கு இடையில ஒட்டப்பாளையம்ன்ற இடத்துல ஒரு அம்மன் கோவில், ரொம்ப ஒரு பழமையான கோயில், அம்மன் கோயில் இருக்கு. இப்போ இந்த கோயிலை எடுத்தா மக்கள் கஷ்டப்படுவாங்களே, இது வந்து மத பிரச்சனை ஆயிருமே, மக்கள் நிறைய பேர் அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆயிருமோ அப்படின்னு புரட்சி தலைவர் வருத்தப்படுறாரு. அப்போ அதை என்ன பண்றாரு, ஈஸியாக டேக்கிள் பண்றதுக்கு இந்த சிலையை எடுத்துட்டா, இந்த கோவில் எடுத்து வேற ஒரு இடத்துல வைப்போம், அந்த இடத்துல வந்து மக்கள் கும்பிடுற மாதிரியே செஞ்சு ஏற்பாடு பண்ணிடுவோம், அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது, நம்மளுக்கும் போக்குவரத்துக்கு இதாகும், சென்னையை டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணாதான் வேகமாக போக முடியும். சரி, இப்போ இது என்ன செய்யறது அப்படின்னா, நேராக தலைவர் காஞ்சி சங்கராச்சாரியார்கிட்ட சொல்றாரு, ஐயா காஞ்சி பெரியவர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி ஒரு சிலை இங்க இருக்கு, ஒரு கோவில் இருக்கு, அதை மாற்றி வைக்கணுமே, அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான விதிமுறைகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, உங்ககிட்ட அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு காஞ்சி பெரியவர் என்ன சொல்றாரு, ரொம்ப நல்ல காரியத்துக்காக நீங்க இந்த மாதிரி செய்றீங்க, அது ரொம்ப நல்லதுதான், ரோடு அகலப்படுத்துறதுக்காக ஒரு கோயிலை மாற்றி அமைக்கலாம், அதுக்கு சில விதிமுறைகள் பிரகாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்சி மடத்துலேருந்தே ஆளுகளை அனுப்பி அந்த கோவிலை இது பண்ணி இன்னொரு இடத்துல எங்கே கட்டணும், எந்த திசையை பார்த்து கட்டணும், எவ்வளோ உயரத்தில் கட்டணும், எல்லாமே கரெக்டாக செஞ்சு கருவறையெல்லாம் செஞ்சு இந்த அம்மன் கோயிலை கொண்டு போய் அங்கே வச்சுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லாமல் புரட்சி தலைவர் இப்போ இன்னைக்கு சில அதிகாரிகளை பாருங்க, கோயிலை வந்தது இடிப்பாங்க, கோயில் இடிப்பாங்க, வீடை இடிப்பாங்க. அது வந்து எங்களுக்கு முதல்ல சொல்லலை, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி 4 பேர் தற்கொலை பண்ணுவாங்க, 4 பேர் நெருப்பு பொருத்துவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம புரட்சி தலைவர் செஞ்சாரு. அடுத்து புரட்சி தலைவர்கிட்ட ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என்எஸ்கே நாடக கம்பெனியில் மாணிக்க செட்டியார்னு ஒருத்தர் இருக்காரு. மாணிக்க செட்டியார்னு NS கிருஷ்ணனுடைய நாடக கம்பெனியில் மாணிக்க செட்டியார்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாணிக்க செட்டியார் யாருன்னா, கம்பு சுத்துறது, சிலம்பு சுத்துறது, சுருள் சுத்துறது, சுருள் தெரியுங்களா, பட்டையா சுருள், சூரி சுத்துறது,
மான் கொம்பு ஃபைட்டு, குருவால் ஃபைட்டு, பெரிய கத்தி ஃபைட்டு எல்லாம் சுத்தக்கூடிய பயங்கரமான திறமைக்காரர். இவருக்கு ஒரு மகன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் மகன் திருப்பதி சாமின்னு. இந்த மகன் என்ன பண்றாப்புல, அப்பாட்ட இருந்து மாணிக்க செட்டியார்ட்ட இருந்து எல்லா திறமைகளையும் பழகிட்டாப்புல. குருட்ட பழகுற மாதிரி இவர்கிட்ட எல்லாத்தையும் பழகிட்டாப்புல. இப்ப பழகின உடனே இவரை உருவாக்கணும், இந்த இவர் உருவாகணும்ல. அப்ப என்எஸ் கிருஷ்ணன் பாருங்க, அதான் அது சரியான சாய்ஸ். என்எஸ் கிருஷ்ணன் சொல்றாரு, இங்க பாரு, உங்க அப்பா என் குரூப்ல இருக்காரு, உனக்கு எல்லா விவரங்களும் தெரியுது, நீ போய் புரட்சி தலைவர் குரூப்ல போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர்கிட்ட அனுப்பிட்டாரு. புரட்சி தலைவர்கிட்ட இவர் அனுப்பின உடனே புரட்சி தலைவருக்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புரட்சி தலைவருக்கு வந்து உங்களுக்கு தெரியும், காலையில் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஊருக்கு போனாலும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கம்பு சுற்றுவார், சிலம்பு சுற்றுவார், வெயிட்டை தூக்குவார், பாரில் போவார், கரலா கட்டை சுற்றுவார், எல்லா பயிற்சியும் செய்வார். அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் திடகாத்திரமாக இருந்தார். அப்படியே உடம்பு வந்து தக்க 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 தேஜஸாக இருக்கும். மற்ற ஆளுகளாம் வயசானவங்க மாதிரி இருந்தாலும் புரட்சி தலைவர் வந்து அவ்வளோ அப்படி தங்க மாதிரி மின்னுனாரு. அது காரணம் பூரா அவருடைய உடற்பயிற்சி தான். இப்ப அதே மாதிரி இந்த திருப்பதி சாமின்ற ஆளும் இருக்காப்புல. இந்த திருப்பதி சாமின்றவர் வந்து இப்ப என்னன்னா புரட்சி தலைவர் கூட இருக்காரு. எல்லா படத்துலயுமே இந்த திருப்பதி சாமி தான் புரட்சி தலைவர் கூட இருந்து ஃபைட்டிங் பூரா சொல்லி தருது. இந்த திருப்பதி சாமி தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த மருத நாட்டு இளவரசின்னு அப்பதான் வந்துச்சு. முதல்ல எம்ஜிஆர் நடிக்கிறாரு, மருத நாட்டு இளவரசின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா, விஎன் ஜானகி அம்மாவோட நடிக்கிறார். அது 2 கத்தி சண்டை போடுவார். 2 கத்தி சண்டை போட்டா ஃபாஸ்டா சுத்துவார். அந்த ஃபாஸ்டா சுத்துனதை 2 கேமரால கூட எடுக்க முடியலையா, 2 கேமரால கூட எடுக்க முடியல அப்படின்றாங்க. அவ்வளோ வேகம், அவ்வளோ வேகம். இன்னைக்கு பூரா அவங்களுக்கு சினிமா ஸ்டண்ட்ன்றது வந்து பூரா டூப்பு, ஒரு குத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னொருத்த கண்ணாடி உடையிற மாதிரி இருக்கும், அதை நிறுத்தி எடுக்கிறது. அந்த டைம்ல வந்து ஒரிஜினலாவே புரட்சி தலைவர் ஃபைட் பண்ணாரு. 2 கத்தி சுத்தினாரு பாருங்க. அதுதான் படம் பயங்கர கிளைமேக்ஸ் ஆகி எம்ஜிஆர் வந்து புரட்சி தலைவர் வந்து பெரிய மாவீரன் ஆகி போயிட்டாரு. அது வந்து மருதநாட்டு இளவரசியில 1. 2வது ரிச்சாக்காரன்ல வந்து சுருள் சுத்துவார். யாரு? புரட்சி தலைவர் தான். சுருள் செம்மையா சுத்துவார். 7, 8 பட்டா ஒன்று சேர்ந்துருக்கும். அதை சுத்துனாங்க, எவனுமே பக்கத்துல நெருங்க முடியாது. கிட்ட நெருங்கினா சதக்கு உடம்பு பூரா துண்டாக்கிடும். அடுத்து வந்து உலகங்காரங்கள்ல வந்து மான்கொம்பு சண்டை. உலகங்காரங்கள்ல வந்து மான்கொம்பு சண்டை. இந்த சண்டையெல்லாம் வித்தியாசம். அந்த டைம்ல வந்து இந்த சண்டையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். மக்களுக்கு வந்து அப்ப இந்த சண்டைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே பெரும்பாலும் அங்கங்க கோதா பள்ளிக்கூடம், சிலம்பு பள்ளிக்கூடம் இதுக்கெல்லாம் போய் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப இது புரட்சி தலைவர் இந்த படத்துல செஞ்சதும் இதுக்கு வந்து யாருன்னா அந்த மாணிக்க செட்டியார்னு சொன்னீங்களா, அவருடைய மகன் திருப்பதி சாமின்றவர். அவர் தான் இந்த இதுக்கு கோச்சு. செம்ம ஃபார்ம்ல படம் பயங்கர ஹைலைட். இந்த திருப்பதி சாமி தான் எம்ஜிஆர் கூடயே இருக்காருங்க. எம்ஜிஆர் கூட இருந்து இந்த திருப்பதி சாமி வந்து என்ன பண்றாரு, ஒரு தடவை சீர்காழியில் எம்ஜிஆர் டிராமாவில் நடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், குண்டுமணின்னு ஒரு குண்டன் இருப்பார். எம்ஜிஆர் ஃபைட்ல பூரா வருவாப்புல குண்டுமணி. அந்த குண்டுமணியை தோல்ல தூக்கி போடுறாருல, கீழே போடும்போது அந்த குண்டுமணி தவறி எம்ஜிஆர் காலிலே விழுந்துட்டாரு. கால் விழுந்து எம்ஜிஆர் கால் உடஞ்சு போச்சு, முட்டி உடஞ்சு போச்சு. அப்போ இந்த திருப்பதி சாமி இருக்காரு பாருங்க, இவர் தான் கூட எப்பயுமே எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டா இருக்காரு. அதான் சண்டை பயிற்சியாளர் வேற, கூட இவங்க தான் எஸ்கார்டு, பாடி கார்டு. இவர் என்ன பண்றாரு, அவர் கட்டியிருந்த வேஷ்டியை கிழிச்சு அதை அப்படியே மடிச்சு புரட்சி தலைவர் காலை அப்படியே நேராக கட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவரை ட்ரீட்மெண்ட் எடுத்து காப்பாற்றிட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க, இந்த கட்டு தாங்க உங்களை காலை வந்து டேமேஜ் பண்ணாமல் உங்களை காப்பாத்திருச்சு அப்படின்னு. பாருங்க, அந்த திருப்பதி சாமின்ற ஒரு புரட்சி தலைவருக்காக உயிரே விட்டுருக்காரு. அந்த திருப்பதி சாமி வந்து அவருக்கு வந்து 5 பையன், ஒரு பொண்ணு. அப்போ இந்த பையன் அந்த 5 பையன்லையும் அந்த ஒரு பொண்ணையும் புரட்சி தலைவர் தான் படிக்க வச்சாராம். புரட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பள்ளிக்கூடமே கட்டியிருக்காரு. யாருக்கு? எம்ஜிஆர் கூட யாராவது ஸ்டண்ட் நடிகர்கள் இருக்காங்களோ இவங்க எல்லாத்துக்குமே எல்லா பிள்ளைகளும் அங்கே படிக்கிறதுக்காக 5 பேரையும் படிக்க வச்சிருக்காரு. இந்த 6 பேரும் அந்த ஆளுங்க பின்னாடி சொல்றாங்க, திருப்பதி சாமி மைங்க, எங்கள் அப்பா கூட இருந்திருந்தோம்னா நாங்கள் வந்து பெரிய அளவில் முன்னேறி இருக்க முடியாது, நாங்களும் சண்டை கம்பு குத்து வெட்டு அதை தான் பழகிருப்போம். புரட்சி தலைவர் என்ன பண்ணாரு, எங்களை அப்படியே வாழ்க்கை எங்கள் பாதையவே மாத்திட்டாரு.
பூரா ஸ்டடீஸில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாருமே பெரிய ரிச்சாக இப்போ ஹை லெவலில் வந்துட்டாங்க. சரியா? இப்போ இந்த திருப்பதி எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது, புரட்சித் தலைவர் வெளியே போயிட்டு இருக்கும்போது, இந்த திருப்பதி சாமி ரோட்டில் போயிட்டு இருக்காரு. ரோட்டில் போனால் புரட்சித் தலைவர், ஏன்பா உனக்கு என்ன கார் கொடுக்கலையா வீட்டில் போய் இறக்கி வர்றதுக்கு அப்படின்னு. இல்லைண்ணே எனக்கு கார் கொடுக்கலண்ணே. என்ன அப்போ சாதாரணமாக செஞ்சுருக்காங்க பாரியா மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் நீங்கள் காரில் ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு நேராக வீட்டில் போய் இறக்கி விட்டு உன் பையனெல்லாம் கேட்டிருக்காரு. இப்போ கேட்டால் அப்போ தான் சொல்கிறாரு இவர், எனக்கு 6 பையன் 5 பையன் ஒரு பொண்ணுன்னு. அப்போ இந்த அவர்கிட்ட பணத்தை கொடுத்து, நீ வந்து பொண்ணுக்கு மனைவிக்கெல்லாம் நகை வாங்கி போடு ஒன்று, 2வது இடம் வாங்கி போட்டு நீ வீடு கட்டணும்னு. அவன் அந்த பையங்க சொல்கிறாங்க, புரட்சி தலைவர் செஞ்ச அந்த 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 இது அன்னைக்கு எங்களுக்கு பேர் உதவியாக இருந்துச்சு. அன்னைக்கு எங்கள் அப்பா சாலி கிராமத்தில் வாங்கி போட்ட இடம் தான் இன்னைக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களாம் மெட்ராஸில் இடமே வாங்க முடியாதுல்ல, அன்னைக்கு வாங்கியிருந்தது தானே. சின்னதாக ஒரு டூப் நடிகர் வந்து எவ்வளோத்தான் வாங்கிட முடியும். அதை வந்து செஞ்சவர் வந்து புரட்சி தலைவர் தான். எவ்வளோ பாருங்க கூட உள்ளவனை பூரா டெவலப் பண்ணியிருக்காருன்னா அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து முதல்ல சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நாடக குரூப் வச்சிருக்காருன்னா அதில் டெய்லி நாடகம் போடுவாங்க, சாயங்காலம் நாடகம் போடுவாங்க. அதில் எம்கே முஸ்தாபான்ற ஒருத்தர் வந்து கேரக்டர் ரோல் நடிப்பார். எம்ஜிஆர் கூட கேரக்டர் ரோல் நடிப்பார். அதாவது எப்படின்னா, இந்த முத்துராமே சிவகுமார் அந்த மாதிரி ஆளுங்க வந்து சண்டையெல்லாம் அதிகமாக போட மாட்டாங்க. கேரக்டர் ரோலில் டாக்டரு இன்ஜினியரு வக்கீல் குடும்ப தலைவன் அப்படி மாதிரி நடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த முஸ்தாபா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எம்ஜிஆருக்கு டேர்ம்ஸ் சரியில்லை. உடனே அவர் விலைக்கு போயிட்டாரு. இப்போ அந்த ரோலில் வேற ஒரு ஆளை நடிக்க வைக்கணுமே அப்படின் போது புரட்சி தலைவர் வந்து நாகர்கோவிலேருந்து பசுபதினு ஒருத்தரை வந்து புரட்சி தலைவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. பசுபதி அவர் பேர், பசுபதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து நாகர்கோவில்காரு. புரட்சி தலைவர் அவரை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு. சரி வாங்க நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடிக்கிறாரு, புரட்சி தலைவரோட நடிக்கிறார். அதே மாதிரி தான் டாக்டர் கேரக்டரு, இந்த அட்வொகேட் கேரக்டரு, இந்த பெரிய நல்ல ஒரு நடுத்தரமான ஒரு குடும்ப தலைவன் கேரக்டரு, இந்த மாதிரி நல்ல பல கேரக்டர் நடிக்கிறார். நடிச்சுட்டு இருக்கும்போது அவரு கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. புரட்சி தலைவரோட இருந்துட்டு விலகிட்டார். இப்போ அவர் புரட்சி தலைவர் நாடக குழுவை விட்டு விலகிட்டு வேற ஒரு நாடக கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். அவர் அப்படிதான் முன்னாடி ஒரு கம்பெனியை விட்டு விலகி அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிடுவாங்க. எங்க வேக்கண்டா இருக்கு அங்கே போய் சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படி இந்த பசுபதி போயிட்டாரு. போன பசுபதி மேரேஜ் ஆகுது. அவருக்கு மேரேஜ் ஆகவுடனே பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்க போறாங்க. கல்யாணம் முடிக்க போறாங்கன்னா பத்திரிக்கை கொண்டு போய் வேணா புரட்சி தலைவர்கிட்ட கொடுத்து பார்ப்போமா, என்ன செய்வாரோ ஏது செய்வாரோன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா புரட்சி தலைவர் வந்து அங்கே வீட்டுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் போய் நிற்கிறார். தட்டு, பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், மாம்பழம், வாழைப்பழம், பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு தலைவரே வணக்கம் அப்படின்ற. என்ன பசுபதி அப்படின்னு, இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேனே எனக்கு, நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற. அப்படியா, சரி பத்திரிக்கையை மட்டும் கொடு, நான் பழத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒன்றும் என்னடா வேண்டாம் விருப்பா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை கொடுத்துட்டு நீ இவர் வருவாரா என்னமோன்னு வீட்டில எல்லாம் போய் சொல்லியிருக்காப்புல. சரி புரட்சி தலைவர்கிட்ட சொன்னேன், நீ என்ன ஆக போகுதுன்னு தெரில, ஒரு மாதிரி வேண்டாம் விருப்பா பேசினாரு அப்படின்னு. சரி நான் போய் இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தெல்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காரு. கல்யாண மண்டபத்தில் அந்த மண்டப மேனேஜர் சொன்னானா, ஐயா உங்கள் பேர் தானே பசுபதி? ஆமாம் என்னுடைய பேர் பசுபதி. உங்களுக்காக இப்போதான் வந்து ஒருத்தவங்க வந்து பணம் கட்டிட்டு போனாங்க. எதுக்கு? மண்டபத்துக்கு, சாப்பாட்டுக்கு, மேடை அலங்காரத்துக்கு, மைக் செட்டுக்கு, வாழை மரத்துக்கு, வரவேற்புக்கு, சேருக்கு, எல்லாத்துக்கும் பணம் கட்டியாச்சியா. உங்களுக்கு இனிமேல் பணமே நீங்கள் எதுக்குமே கட்ட வேண்டியதில்லை, எல்லாம் கட்டியா. யாருன்னு பார்த்தா புரட்சி தலைவர். அழுதுட்டாராம் பசுபதி. ஐயோ அண்ணனை விட்டுட விலகிட்டேன், இவ்வளோ நாள் கூட அவர் கூட பழகாமல் இருந்தும் கூட எவ்வளோ உதவி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு சரி கல்யாணத்துக்கு வராரா பார்ப்போம் அப்படின்னா கரெக்டாக கல்யாணத்துக்கு வந்துட்டாரான் புரட்சி தலைவர். நான் பசுபதி அப்படின்ட்டு வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டாரான். அந்த டைமில் அவர் நாடக குழுக்காரங்க எம்ஜிஆர் எல்லாம் கலகலப்பாக பேசி சிறப்பாக எல்லா செலவும் செஞ்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு இன்னும் புரட்சி தலைவர் செஞ்சுருக்காரு. கட்டிலு, பீரோ, இந்த மாதிரி சீதன பொருட்கள் இருக்குல்ல, கட்டிலு, பீரோ, அண்டா, குண்டா,
சீர்சனத்தி இருக்கு பாருங்க, அதெல்லாம் தலைவர் புரட்சி தலைவர் அவரு சார்பா இது வேற இறக்கி விட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, இங்க பாடுறா நான் தலைவர் கூட நடிச்சப்ப வேற, இப்ப நடிக்காதப்ப என்னைய வந்து ஒரு உடன் பிறந்த தம்பி மாதிரி பாவிச்சு இப்படி செஞ்சுட்டாரு என்று ஒரே மகிழ்ச்சி. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி பாருங்க, தலைவரே வந்து இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு. இது ஒரு பக்கம் ரைட்டு. அடுத்து புதிய பூமின்னு ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த புதிய பூமியில நடக்கும்போது எம்ஜிஆர் ஸ்டண்ட் நடிகர்களா ஜி மகாலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு. ஜி மகாலிங்கம்னு அவரு, அந்த ஜி மகாலிங்கம்ன்றவரு என்ன பண்றாரு, படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அவரு இப்போ பெரும்பாலும் ஷூட்டிங்கில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து டூப்பெல்லாம் போடுவார். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த படத்தில் நடிக்கும்போது சண்டை காட்சிகளை நிறைய வேஸ்ட் ஆகுது. அன்னைக்கு கூட ஒரு சண்டை காட்சி எப்படின்னா, டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த டைனிங் டேபிளில் சிக்கனு, மட்டன் ஃப்ரை, சிக்கன் குருமா, புரோட்டா கடையே ஒரு கறி கடையே அங்கே இருக்கு. மட்டன் ஸ்டாலே முனியாண்டி விலாஸ் மட்டன் ஸ்டாலே இருக்கு டேபிளில். பிரியாணி எல்லாம் இருக்கு. இதை வந்து வில்லைங்க வந்து அடிச்சு நொறுக்கணும். சாப்பாடுலாம் பறக்குது, வேஸ்டா போகுது. அது சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர், இந்த ஜி மகாலிங்கம் சங்கர்ன்றவரும், சார் சாப்பாடுலாம் வேஸ்டா போகுதியா, அதை நம்மளுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னோடனே புரட்சி தலைவர் இதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படியா அப்படின்ட்டு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்ப வந்து இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனா எல்லாரும் வீட்லயும் சிக்கன், மட்டன், பிரியாணியை போட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க பையங்கெல்லாம். என்னையா அது, என்னடா யாரா வாங்கி கொடுத்தா? புரட்சி தலைவர் தான் அப்ப வந்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு போனாரு அப்படின்றப்ப இவங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க, நாங்க சொன்னதை தலைவர் கேட்டாரு. கேட்டதுமே நம்ம கேட்காம வாங்கி கொடுக்க பாருங்க, கடவுளை விட பெரிய விஷயம் இல்லையா? சரி, இவ்வளியா இப்படியாக புரட்சி தலைவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு. மற்றதை நான் அடுத்ததில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய தம்பி, என்னுடைய உடன்பிறப்பார் தம்பி நம்நாடு முருகேசன் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தார். அது என்ன அப்படின்னா, முக்கியமான ஃபோட்டோ, நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய புரட்சி தலைவர் இவ்வளோலாம் உலகத்துக்கெல்லாம் எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு, தமிழர்களுக்கு, உலகம் பூரா செலவு செஞ்ச புரட்சி தலைவர், அவர் கேரளாவில் தான் பிறந்தவர். கேரளாவில் பிறந்து, ஆனால் கேரளாவில் வளரல. அவர் வளர்ந்ததில் அங்கே கும்பகோணம், சென்னையில் தான் அவங்க அம்மா கொண்டு வந்துட்டாங்க. கேரளாவில் அவர் பிறந்த வீடு வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாக வாஷ் அவுட்டாக கிடக்கு. அந்த வீடை எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட புரட்சி தலைவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பேர் வட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, எல்லா பதவியும் வாங்கினவங்க, ஒருத்தர் கூட எந்த இதுவுமே செய்யலை. அதை யாருன்னா அதை எடுத்து சரி பண்ணது யாருன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் அவர் தான் மனித பண்பாளர் நம்ம சைதை துரைசாமி மனிதநேய மக்கள் அறக்கட்டளையை வச்சு இன்னைக்கு பல இளைஞர்களை, ஏழை இளைஞர்களை ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆக்கிட்டு இருக்காரு. எந்த பணமும் யார்ட்டையும் வாங்குறது இல்லைங்க, இலவசமா ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆக்கிட்டு இருக்காரு. அந்த மனிதநேய பண்பாளர் யாரு, நம்முடைய சைதை துரைசாமி சார் வந்து இவர் எங்க அந்த கேரளா வீட்டை பார்க்குறாரு. பார்த்தா ஏண்டா இந்த கொடுத்து வந்து கரங்கள் எம்ஜிஆர் வீட்டுக்கா இப்படி நிலைமை வரணும்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த வீட்டை பூரா கிளீன் பண்ணி அந்த வீட்டை ரினோவேட், அதாவது புதுப்பிக்கிறார். அந்த வீடை, எம்ஜிஆர் பிறந்த வீடை வந்து புதுப்பிச்சு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களை வந்து இந்த வீட்டை பார்த்துக்குங்கன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து, பாருங்க யாருக்கு அந்த மாதிரி என்ன வரும். இந்த சைதை துரைசாமி சார் யாருன்னா, நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்மளுக்கு வந்து யாரு, கிரேக்க நாட்டில் இருந்தாரு பாருங்க சாக்ரடிஸ், சாக்ரவியஸ், தர்க்கவியல் வல்லுநன், வார்த்தையிலே கேள்வி கேட்டு பதிலை வாங்கி அதுலேயே ஒருத்தனை மடக்கிறது, அவனுக்கு உண்மையை புரிய வைக்கிறது. எது, ஏன், எதற்கு என்று கேள்வி கேள், எதையும் சும்மா குருட்டாந்தனமா நம்பிடாத அப்படின்னு அவரு யாரு, சாக்ரடிஸ். அவருடைய சிஷியன் தான் பிளேட்டோன்னா அகலம்னா உடம்பு அகலம் இல்ல, மூளை அகலம். வீட்டுக்கு வாசல்ல பேசுவாராம், 2000 பேர் கேட்பாங்களே பிளேட்டோவோட பேச்சை கேட்கறது, 2000 பேர் நிற்பாங்களாம். அவர் ஆரம்பிச்சதுதான் அகாதமின்னா இன்னைக்கு இருக்கு பாருங்க. அகாடமின்றோம்ல, மியூசிக் அகாடமி, போலீஸ் அகாடமி, ஹெல்த் அகாடமி, அந்த மாதிரி அகாடமி சொல்றோம்ல. இந்த அகாடமியை வந்து அன்னைக்கு கிரேக்க நாட்டில் ஆரம்பிச்சவர் இவர் தான். அகாதமின்னா என்ன,
இந்த பிளேஸ் ஃபார் கேதரிங் அப் ஸ்காலர்ஸ், அறிவாளிகள் சான்றோர்கள் கூடும் இடம். முட்டா போய் கூடுற இடம் கிடையாது, சான்றோர்கள் கூடும் இடம். இவருடைய பிளேட்டோவோட ஸ்டூடெண்ட் தான் யாரு? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் லைசியம்னு வச்சாரு. இந்த அரிஸ்டாட்டில் யார் தெரியுமா? அவர் தான் அலெக்சாண்டருடைய ஆசிரியர். அந்த அரிஸ்டாட்டிலுக்கு அடுத்தவர் தான் நம்ம மனிதநேய பண்பாளர் நம்ம சைதை துரைசாமி. ஏகப்பட்ட பேரை உருவாக்கியிருக்காருங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ். நான்லாம் போய் அவர் 20-25 வருஷம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருந்தேன்னா நானும் ஐஏஎஸ் ஆகிருப்பேன், ஐபிஎஸ் ஆகிருப்பேன். நம்மளுக்கெல்லாம் அந்த வழி தெரியல. யார் அவரை பார்க்குறாங்களோ பார்க்குறவெல்லாம் ஐஏஎஸ்ங்க, ஐபிஎஸ்ங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 எதனாலும் படித்து இளைஞர்களை பூரா முன்னேற்றவர் நம்மளுடைய தென்னாட்டு. அவர் தான் அரிஸ்டாட்டில். யார்? சைதை துரைசாமி அண்ணன். அவர் தான் அந்த இடத்த போய் அந்த இதை மெயின்டைன் பண்ணி எல்லாம் திறந்து இன்னைக்கும் அழகாக எம்ஜிஆர் வீட்டை வந்து மக்கள் பார்க்குற மாதிரி. அதாவது கேரளாவில் உள்ளவங்க வந்து அவர் அதிகமாக ஹைலைட் பண்ணலை, யாரை புரட்சி தலைவரை. நம்ம தமிழ்நாட்டில் ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனாலுமே கூட நன்மை செஞ்சவங்க, நன்மை வாங்கினவங்க நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட எப்படி 10 குஷ்டரோகிகளை குணப்படுத்தி அனுப்புறாரு, ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி ரவி அப்படின்ற மிச்சம் எங்க வாட்டப்படுத்த ரிமைனிங் 9% அப்படின்னு கேட்கிறாரு. எங்க மற்ற பேர் 9 பேர் அப்படின்னு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அவ்வளவுதான் கடவுளே. ஆனாலும் நன்றி கடன் எவனும் செய்ய மாட்டான். அது மாதிரி அதுல ஒரே ஒரு ஆள் எக்ஸாம்ஷன் வந்து நம்ம அண்ணன் யாரு? மனிதநேய பண்பாளர், நம்ம தென்னாட்டின் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சைதை துரைசாமி அண்ணன், பல பேரை பல அறிவாளிகளை உருவாக்கிட்டு இருக்கவர். அதை வந்து என்னுடைய தம்பி நம்நாடு முருகேசி அண்ணன் கரெக்டாக இதை சொல்லுங்கண்ணே, மக்களுக்கெல்லாம் தெரியணும்னே அப்படின்னாரு. எல்லாருமே எம்ஜிஆர்கிட்ட புரட்சி தலைவர்கிட்ட வந்து இன்பம் அனுபவிச்சவங்க, பணம் வாங்கினவங்க, சொத்து வாங்கினவங்க எல்லாருமே பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, பணக்காரன் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்துருந்தாலே, 100 பேர் 1 லட்சம் கொடுத்துருந்தாலே 1 கோடியை பேங்க்ல போட்டாலே 66,000 மாதம் வட்டி. அந்த வட்டியிலேயே அந்த வீடை காப்பாற்றலாம். ஆனால் அன்னை வந்து நம்ம மனித பண்பாளர் சைதை துரைசாமி அன்னை வந்து எதையும் பொருட்படுத்தாம என்னைக்கு எங்க இருப்பாரு? அரசியல்வாதி மாதிரியே இருக்க மாட்டார், உளறி தொலைக்க மாட்டார், எதுவுமே பேசுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா இருக்கும். அப்படியே எல்லாமே பாயிண்டாக தான் பேசுவார். மிகச்சிறந்த ஒரு தமிழ்நாட்டு கிடைந்த ஒரு பெர்னாட் ஷானே கூட சொல்லலாம். மிகச்சிறந்த அறிவாளி. அவருக்கு இந்த நேரத்தில் நம்முடைய புரட்சி தலைவர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய நண்பர் நம்நாடு முருகேசன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்கு எல்லாமே உதவி செய்ய நீங்கள். எனக்கு வந்து டைம் கூட்டணும், எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆகணும், எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரணும், இதில் எல்லா உதவியும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.